அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடுதுறை பேரூராட்சியில் அந்த பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு போடுறாங்க. இன்னைக்கு வந்த செய்தி, ஆடுதுறை பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவர் அவர் மீது சில பேர் சென்று வெடிகுண்டு போடுறாங்க. அவர் அருகில் இருந்த 2 பேருக்கு படுகாயமடைந்து அவர் மயிரிழையில் உயிர் தப்பி விட்டார். இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. இன்றைய தினம் நடந்த நிகழ்வுகள், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, நேற்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா இரவு 11:45 அந்த பகுதியில் 3 பேர் ஒரு பெண்மணி வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த குடிநீர் பைப்பை உடைக்க போயிச்சுக்காங்க. உடனே அந்த பெண்மணி 100 போன் பண்றாங்க. உடனே காவல்துறை அதிகாரிகள் அங்க வர்றாங்க. வந்து அந்த ஆசாமிகளை தடுத்து நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த காவலர் மீது அடிக்கிறாங்க, காவலரை தாக்குகின்றார்கள். ஒரு போலீஸ்காரருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. போலீஸை காக்கிறதுக்கு இனிமேல் ராணுவம் தான் வரணும், மக்களை காக்கிறது போலீஸ். ஆனா போலீஸே தாக்கப்படுகிறான்னு சொன்னா இது யார் மக்களை பாதுகாப்பது? ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த விடியா திமுக அரசாங்கத்தில் குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட பயமே இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இதே புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது வழங்கினார்கள். அம்மா மறைவுக்கு பிறகும் அம்மாவுடைய அரசு வழங்கியது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். ஒரு சட்ட ஒழுங்கு, ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் எல்லா துறையும் வளர்ச்சி பெறும். அந்த பகுதி மக்கள் பலமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும்.